ரொம்ப நல்லாயிருக்குங்க அதோட டேஸ்ட்டு. அதாவது பொடலங்காய் ரிங்ஸ் அப்படின்னு சொல்லலாம், பொடலங்காய் பஜ்ஜி அப்படின்னு சொல்லலாம். இதை இன்றைக்கி வாங்க அதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான அளவு சால்ட் நான் எடுத்திருக்கேன். அதை ஃபஸ்ட்டு போட்டு இதோட நல்லா பெசரி வச்சுருங்க. கொஞ்சம் நேரம் கழித்து அதுவே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா நம்ம மாவெல்லாம் ஆட் பண்ணிக்கலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், 10 மினிட்ஸ் ஆகிடுச்சு நம்ம உப்பு போட்டு பெசரி வச்சு. பாருங்கள் எந்த அளவுக்கு தண்ணி விட்டுருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அதுக்காக தான் நம்ம ஃபஸ்ட்டே உப்பு போட்டு பெசரி வச்சுட்டோம். நம்ம இதுக்கு மேலே தண்ணியே எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ண தேவையில்லை, இதில் இருக்கிற தண்ணியே போதும். அதில் 1 கப் கடலை மாவு, அடுத்து 1/2 கப் அரிசி மாவு, இதையும் இதோட ஆட் பண்ணிடுறேன். கொஞ்சமாக பெருங்காயம், அப்புறம் தேவைக்கேற்ப காரப்பொடி போட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மாவோட தேவைக்கேற்ப கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். மாவை நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம புடலங்காவையும் இதோட போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரே நேரத்தில் போட்டுறாதீங்க, எல்லாத்தையும் நம்ம ஃப்ரை பண்ணிடலாம். ஏன் நம்ம ஃபஸ்ட்டே எல்லாத்தையும் பொடலங்காவை போட்டு மிக்ஸ் பண்ணல அப்படின்னா, பாருங்கள் இருக்க இன்னும் நிறைய தண்ணி விட்டுட்டே இருக்குது. அதனால தான் அப்பப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து போட்டுட்டு நம்ம ஃப்ரை பண்ண போடணும். மொத்தமாக போடாததுக்கு ரீசன் அதுதான். ப்ரௌன் ஆகிடுச்சு, அவ்வளோதான். இப்போ நம்ம இதை ஸ்ட்ரெயின் பண்ணிக்கலாம். பாருங்கள் நம்மளோட கிறிஸ்பியான பொடலங்காய் ஃப்ரை இல்லை பொடலங்காய் பஜ்ஜி எப்படி வேணாலும் சொல்லலாம், இது ரெடி.